நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, அப்பா இந்த குடும்ப தரிசன ஆண்டவரே, இந்த கூடுகையிலே ஆண்டவரே கலந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்கான ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் இந்த கொரோனா நாட்களிலும் அந்த ஒரு இடத்தில் நாங்கள் சேர்ந்து வர முடியாமல் இருந்தாலும் ஆண்டவரே இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே இந்த கூட்டத்துல பங்கெடுக்க கர்த்தர் ஆண்டவரே ஏற்படுத்தி கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆம் ஆண்டவரே, குடும்பங்கள் உம்மால் ஆண்டவரே ஏற்படுத்தப்பட்டவை சுவாமி. இன்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் தியானிக்கிற வசனங்களை ஆண்டவரே இந்த நேரத்தை உடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இடைப்படத்தக்கதாக, நீர் முழுவதுமா நீர் ஆளுகை செய்யத்தக்கதாக நம்ம கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். எந்த நோக்கத்திற்காய் ஆண்டவரே இந்த நாளை கர்த்தர் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தீரோ, இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீரோ, இந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. உடைய வசனங்களை ஆண்டவரை நாங்கள் கேட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தையும் அது கீழ்ப்படியக்கூடிய பக்குவத்தையும் ஆண்டவரே உடைய சத்தத்தை கேட்பதற்கு எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. இருக்கிற நேரத்தை முழுவதுமா இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். மீண்டுமா ஆண்டவர் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல நாளிலே உங்களோடு கூட இணைந்து தேவனுடைய வசனத்தை தியானிக்க தேவன் கொடுத்த வாய்ப்பிற்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். இதற்கு காரணமாய் இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்யக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரிந்தபடி இந்த நாளிலும் இந்த குடும்ப தரிசன கூடுகையிலே நாம் ஒரு குடும்பத்தை நாம் மையமாக கொண்டு வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை மையமாக கொண்டு இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். அது நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அங்கே சக்கரியா எலிசபெத் எனக்கூடிய இருவருடைய காரியங்களும் அவருடைய குடும்ப வாழ்க்கையும் இன்றைய நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் சில காரியங்கள் நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதுல நான் முக்கியமாக ஒரு தலைப்பின் கீழாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தியானத்தை, இந்த செய்தி உங்கள் மத்தியில் நான் கொண்டு வர விரும்புகிறேன். முதன்மை அல்லது முன்னுரிமை அல்லது ஆங்கிலத்தில் சொல்லணும்னு சொன்னா ப்ரையாரிட்டி என்ற கூடிய அந்த தலைப்பின் கீழே இன்றைக்கு தியானத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். அதாவது நாம் இன்றைக்கு தியானிக்கக்கூடிய இந்த சக்கரியா எலிசபெத்தினுடைய குடும்ப வாழ்க்கையில அந்த லூக்கா 1ஆம் அதிகாரம் அவர்கள் எதை தங்களுடைய வாழ்க்கையில முதன்மையாக வைத்திருந்தார்கள், எதை அவருடைய வாழ்க்கையில முன்னுரிமையாக வைத்திருந்தார் என்பதை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய காரியங்கள் நம்ம சேர்ந்து நம்ம முடிவு எடுக்க வேண்டிய சூழல்கள் நமக்கு ஏற்படும். நிறைய காரியங்களை நம்ம வந்துட்டு எதுக்கு நம்ம வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதற்கு நம்ம வந்துட்டு எதை நாம் முதன்மைப்படுத்த வேண்டும் என்கிற காரியங்கள் குடும்ப வாழ்க்கையில வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கக்கூடியவருடைய வாழ்க்கை, நான் ஒரு கிறிஸ்தவனாக, நான் ஒரு கிறிஸ்தவளாக, தேவனுடைய பிள்ளையாக நான் எவைகளை என்னுடைய வாழ்க்கையில நான் முதன்மைப்படுத்த வேண்டும், எவைகள் நான் பின்னோக்கி நான் செல்ல வேண்டும் என்பதை நமக்கு இந்த வசனங்கள், இவருடைய வாழ்க்கை, சக்கரை எலிசபெத்தினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நீங்கள் பவுல் அப்போஸ்தலன் இடத்துல நீங்கள் கேட்பீர்கள் அப்படின்னு சொன்னா, பிலிப்பியர்கள் நிருபத்துல பவுல் அப்போஸ்தலன் அழகா அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் அந்த பரம அழைப்பினை தேவன் எதற்காக என்னை அழைத்திருக்கிறாரோ அந்த பரம அழைப்பின் அந்த பந்தை பொருளை நான் நோக்கி, அந்த லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார். அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவில வந்து பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்லுகிறேன்னு எனக்கு ஒரு லக்கு உண்டு. அந்த லக்கு என்ன? அந்த பரம அழைப்பின் பந்தை பொருள் என்னுடைய லக்காக இருக்கிறது. அதை நோக்கி முன்னேறி நான் போய்கிட்டு இருக்கிறேன். கடைசி அவருடைய நாட்களிலும் அது அப்படி சொல்லுகிறார். அப்படின்னா ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளாக உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவன் எவைகளை நம்மை முதன்மைப்படுத்த அவர் விரும்புகிறார், எதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்க அவர் விரும்புகிறார் என்பதை நம்ம அறிந்து நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை விசேஷமாக அதன் அடிப்படையில நம்ம நடத்தி செல்வோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக, அது நமக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக அது மாற முடியும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சக்கரியா எலிசபெத்தினுடைய அவர்களுடைய அந்த தம்பதியின் மூலமாக தான் ஆண்டவர் அவருடைய முதலாம் வருகை, இயேசு கிறிஸ்துடைய மெசியாவுடைய முதலாம் வருகைக்கு ஒரு சத்தமாகிய ஆயத்தப்படுத்தக்கூடிய யோவான் ஸ்நானகனை உலகத்திற்கு கொண்டு வர தேவன் பயன்படுத்தின பாத்திரங்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய முதலாம் வருகைக்கு அவர் அந்த செய்தியை அறிவிக்கத்தக்கதாக ஒரு தேவனுடைய சத்தமாக ஒரு மனுஷனை உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக அவங்க குடும்ப வாழ்க்கை அமைந்திருந்தது. அப்ப அநேக காரியம் நிச்சயமா அவருடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நம்ம இருக்கிற நேரத்துல 5 அல்லது 6 காரியங்கள் ஒரு மத்தியில் வைக்க விரும்புகிறேன்.
எவைகளை என் வாழ்க்கையில் நான் முன்னுரிமைப்படுத்த வேண்டும். அப்படி முன்னுரிமை நான் படுத்தும் பொழுது, முதன்மைப்படுத்தும் பொழுது வாழ்க்கையில் ஏற்படுகிற காரியங்களை எப்படி நான் சரி செய்ய முடியும், தேவனுடைய வார்த்தைக்கு ஈடாக எப்படி கொண்டு செல்ல முடியும் என்பதை இன்றைய தியானத்தில் நம்ம கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். வாசிக்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் இருக்கிற வசனங்களை முதலாவது நான் வாசிக்கிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சக்கரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகள் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பலின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். முதலாவது இவருடைய வாழ்க்கையில அவர்கள் எதை முதன்மைப்படுத்தி வாழ்ந்தார்கள் என்பதை நான் காட்ட விரும்புகிறேன். ஏற்கனவே சொன்னேன், நமக்கு தெரிந்த ஒரு காரியம், ஒரு தீர்க்கதரிசியாக இயேசுனுடைய வருகையை அறிவிக்கக்கூடிய யோவான் ஸ்நானகனை கொண்டு வருவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு தம்பதியர், ஒரு குடும்பம். அப்ப அவருடைய வாழ்க்கையில தேவன் என்ன காரியத்தை முதலாவது அவர் பார்க்கிறான்னு சொன்னா, வசனத்தை பாருங்க, அழகா வசனம் சொல்லுகிறது. 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பலின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்துட்டு ஆர்டருக்கு முன்னாடி வசனம் அழகா சொல்லி, தேவர் ரைச்சியஸ் அண்ட் தேவர் பிளேம்லெஸ். அவர் நீதி உள்ளவர்களாக குற்றமற்றவர்களாக இருந்தார்கள். இது என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வெறும் சக்கரியா குறித்து மாத்திரம் அது சொல்லப்படவில்லை, எலிசபெத்தை குறித்து மாத்திரம் அது சொல்லப்படவில்லை, இருவரை குறித்தும் அது சொல்லுகிறது. அதான் ரொம்ப பிடிச்சவர், அவர் இருவரும் கர்த்தரிட்ட சகல காரியங்களிலுமே அவர்கள் நீதி உள்ளவர்களாக குற்றம் இல்லாதவர்களாக அவர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய நேரங்களை பார்த்தீங்கன்னா அநேக குடும்பங்கள்ல தவறுகிற ஒரு காரியம் இதுவாக இருக்கிறது. என்ன, ஒருவேளை கணவன் மிகவும் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பக்தி நிறைந்தவனாக, ஆவிக்குரிய காரியம் அதிக நாட்டம் காட்டக்கூடியவனாக, தேவனுடைய காரியங்களில் ஈடுபடக்கூடியவனாக இருப்பான். இல்லை அப்படின்னு சொன்னா மனைவி அப்படி இருப்பார். 2 பேருமே ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக, அவர்கள் ஒரு குற்றமற்றவர்களாக நீதி உள்ளவர்களாக காணப்பட வேண்டியது தேவனுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அப்ப அதற்கு இவருடைய வாழ்க்கை முன்னுரிமை கொடுத்திருக்கிறது. அதற்கு அவருடைய வாழ்க்கை அதை முதன்மைப்படுத்தி இருக்கிறது. இன்னும் அநேக நேரங்கள் நம்ம யோசிக்கலாம், இத இந்த காரியத்திற்கு முதன்மை நான் கொடுக்கணுமா? இல்ல நம்ம இப்படி கூட யோசிக்கலாம், நான் ஒரு கணவனாக என்னுடைய மனைவியினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நான் அதற்கு நான் என்ன செய்கிறேன், இல்ல ஒரு மனைவியாக என்னுடைய கணவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிற காரியத்துல நம்ம யோசிக்காம இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நாம் சக்கரியாவும் எலிசபெத்தை குறித்து தியானிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக, தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. நம்மளுடைய நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, ஒரு குடும்பமாக, ஒரு கணவன் மனைவியாக குடும்பமாக தேவனை தினந்தோறும் தேடத்தக்கதாக, ஜெபிக்கத்தக்கதாக, நாம் தேவனுடைய பார்வையில நாம் குற்றமற்றவர்களாய் நீதி உள்ளவர்களாய் வாழ்வதை நாம் முதன்மைப்படுத்த தேவன் நமக்கு இன்று நாளில தேவன் கற்றுக் கொடுப்பாராக. அது நம்முடைய வாழ்க்கையில நாம் முதன்மைப்படுத்த நம் தவறாமல் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை நீங்க இன்றைக்கு ஒரு குடும்ப ஜெபம் என்பதை நீங்க கிரமமாக செய்யாதவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னா, இந்த நாள்ல அந்த காரியத்தை குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய காரியத்தை அது நீங்க தொடங்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. தினந்தோறும் குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கத்தக்கதாக, மாத்திரமல்ல தேவனுடைய வழிகளில நடக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு குடும்பமா இருந்ததுனாலதான் தேவன் ஆண்டவரால ஒரு யோவான் ஸ்நானகனை போன்று அது வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனை அவர்களால் கொண்டு வர முடிந்தது. எல்லாருக்குமே தெரியும், இந்த குடும்பம் என்று சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இது ஏதோ உலகத்தினுடைய ரீதியில பாரம்பரியத்து நிமித்தமாகவோ கலாச்சாரத்து நிமித்தமாகவோ ஏற்பட்ட ஒரு காரியம் குடும்பம் அல்ல. குடும்பம் என்பது தேவனால்
கர்த்தரால் ஏற்பட்ட ஒரு காரியம். நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே ஆரம்பத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த குடும்பம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம். தேவன் அந்த குடும்பத்தை ஏற்படுத்தும் பொழுதே ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்தை அங்க கொடுக்கிறார். என்ன நோக்கத்தை கொடுக்கிறார்? நீங்கள் தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கத்தக்கதாக. அப்ப தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி எப்ப உருவாகும்? நாம் ஒரு குடும்பமாக, கணவன் மனைவியாக தேவ பக்தி உள்ளவர்களாக, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக, நீதி உள்ளவர்களாக நான் இருக்கும் பொழுதுதான் தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாக முடியும். நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் சொல்ல முடியும், என் பையனோ என் பொண்ணோ வந்துட்டு ஆண்டவரை தேட மாட்டேங்கிறான், இல்ல தேவனோட வழியில் நடக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப நான் முதலாவது எதை நான் யோசிக்கணுங்க அப்படின்னு சொன்னா, நிதானிக்கணும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை நம்ம நிதானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம வந்துட்டு அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே நாம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்மளுடைய தனிப்பட்ட குடும்ப காரியங்களில நாம் எப்படி நாம் இருக்கிறோமோ அதைத்தான் அவங்க வந்துட்டு அதை பார்த்து அவர்கள் வந்துட்டு அதுதான் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆக முடியும். அப்ப நாம் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக நாம் ஒரு எடுத்துக்காட்டாக அமையாம நம்மளுடைய பிள்ளைகளிடத்துல அந்த காரியத்தை எதிர்பார்க்கவே முடியாது. இன்னொரு காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, வசனத்தை பாருங்க, அது 1ஆம் அதிகாரத்துடைய 15ஆம் வசனத்தை பாருங்க. இது யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். 1:15 பாருங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருப்பான். இங்க யோவான் ஸ்நானனை குறித்து அந்த தூதன் சொல்லுகிறான், அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா? தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருப்பான். தாயின் வயிற்றுல இருக்கும் பொழுது, அந்த கருவில் இருக்கும் போதே அந்த பிள்ளை பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கும்னா அந்த தாய் எப்படி இருக்கும்? தாய் பரிசுத்தாக நிரப்பப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழும் போதுதான் அந்த பிள்ளை பரிசுத்தாக நிரப்பப்பட்டிருக்க முடியும். அதே போல பாருங்க, இன்னொரு வசனத்தையும் நீங்க பாருங்க, 67ஆம் வசனத்தை 1ஆம் அதிகாரத்தினுடைய 67ஆம் வசனத்தை காட்ட விரும்புகிறேன், அதை வாசிக்கிறேன். அவருடைய தகப்பனாகிய சக்கரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக என்று சொல்லி சக்கரியா தீர்க்க தரிசனம் சொல்கிறான். அவன் சக்கரியாவை என்னது? பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவன் என்பது வசனம் நமக்கு காட்டுகிறது. அப்படின்னு என்ன? அந்த பிள்ளை பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஒரு தீர்க்கதரிசியாக உருவாகி வருவதற்கு காரணம் இங்க யாரா இருக்கிறா? தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இருந்தாலும் இங்கே அவருடைய சக்கரியா எலிசபெத்தினுடைய வாழ்க்கை அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அப்ப நாம் பெற்றோராக தேவனுடைய வழிகளில நடக்கும் பொழுது, தேவனுக்கு பயந்து நாம் வாழும் பொழுது, அவருக்கு ஒரு குற்றமற்றவர்களாக நீதியுள்ளாக வாழும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது, நம் மூலமாக தேவ நோக்கம் நம் சந்ததி மூலமாக நிறைவேறுவதற்கு நாம் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக நிச்சயமாக மாற முடியும். அல்லேலூயா. அந்த காரியத்தை தேவன் இந்த நாளில உங்க வாழ்க்கையிலும் செய்வாராக. இரண்டாவது இன்னொரு காரியத்தை காட்ட விரும்புகிறேன், அவர்களுடைய ஜெபத்தை அன்னைக்கு காட்ட விரும்புகிறேன். முதலாவது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் பார்த்தோம். அது எப்படி ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையாக, ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையாக, வருகிற சந்ததிக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை இருந்ததை பார்த்தோம். இரண்டாவது அவருடைய ஜெபத்தை நான் காட்ட விரும்புகிறேன். அந்த 1ஆம் அதிகாரத்தின் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் 12-13 வசனத்தை இங்க நம்ம பார்க்கலாம். வாசிக்கிறேன். சக்கரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சக்கரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இங்க நமக்கு தெரியும் இந்த காரியங்கள், அதனால எல்லாவற்றையும் நான் சொல்லல, நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதியினால வேகமா நான் போகிறேன். இங்க என்ன நம்ம பார்க்கிறோம்? தூதனானவன் அங்க வந்து ஒரு காரியத்தை இங்க சொல்லுகிறான். என்ன அங்க சொல்லுகிறான்? நம்ம பார்த்த வசனம் சொல்லுகிறான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று இங்க வசனம் சொல்லுகிறது. ரொம்ப யோசிக்கலாம். நீங்க இந்த கான்டெக்ட், இந்த பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சக்கரியா ஒரு ஆசாரிய குடும்பத்துல இருந்து அவன் வருகிறான். அங்க சீட்டு விழுகிறது. அதுல என்ன காரியத்திற்கு அவன் சீட்டு விழுகிறது? அங்க பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க, 8-9 வசனங்களை பாருங்க. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சன்னதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுவதற்கு, அந்த ஆலயத்துல தூபம் காட்டுவதற்கு அந்த சீட்டு அவன் பேர்ல விழுந்திருக்கு.
இது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. இது எதற்காக நான் சொல்லுகிறேன், அவனுடைய வேண்டுதல், அவனுடைய ஜெபம் என்னதாக இருந்திருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக எதை அவன் முதன்மைப்படுத்தி இருப்பான் என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். இயேசுடைய காலத்துல, ஆண்டவருடைய இயேசுடைய காலத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, ஆசாரியர்கள் கிட்டத்தட்ட 20,000 பேர் இருந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த 20,000 பேர்ல தூபம் காட்டுவதற்கான சீட்டுவன் பேர்ல விழுகுது அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. இது அவன் வாழ்க்கையிலேயே வந்துட்டு ஒரு முறைதான் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அவன் கிடைத்திருக்கும். சில பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பே இல்லை. மற்ற காரியங்களை செய்வதற்கு அவர்களுக்கு சீட்டு விழுவும். ஆனா தூபம் காட்டுவது, ஏன்னா தூபம் காட்டுகிற இந்த ஆசிரியர் என்பவன் பிரதான ஆசிரியன் அல்ல. ஆனாலும் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் அங்கே சென்று தேவாலயத்துல சென்று தூபம் காட்டுகிற அந்த ஆசிரியர் என்ன செய்கிறான், அவன்தான் ஜனங்களுக்காக, தேசத்திற்காக ஜெபத்தை ஏறெடுக்கக்கூடியவன். அப்ப இந்த தூபம் காட்டக்கூடிய இந்த ஆசாரியன் ஒரு சாதாரணமானவன் அல்ல. அவன் மேல சீட்டு விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அவனுடைய முக்கியமான பணி என்ன, முக்கியமான அங்க வேலை என்ன, அவனை தேவாலயத்துக்குள்ள சென்று, அவன் நிச்சயமா சொன்ன பிறகு அவன் வந்துட்டு பிரதான ஆசாரியன் அல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவன் பிரவேசிக்கக்கூடியவன் அல்ல. ஆனால் பரிசுத்த ஸ்தலத்துல தூபம் காட்டக்கூடிய இடத்துல அவன் தூபம் காட்டி கொண்டிருக்கும் பொழுது தேசத்திற்காக, ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவன். தூபம் காட்டுதல் என்பது பார்த்தீங்கன்னா முழு வேதாகமத்திலுமே ஜெபத்தோடு கூட அது வந்துட்டு நிறைய நேரங்களில அது ஒப்பிடப்படுகிறது. அப்ப ஜெபிக்கக்கூடியவர். அப்ப அங்க போய் நிற்கும் பொழுது சக்கரியாவுக்கு ஒரு காரியம் தெரியும். அவன் நிற்பதற்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் மாலையிலும் காலையிலும் தூபம் காட்டப்படும் பொழுது அவனுக்கு நின்றிருக்க கூடும். அவன் தேவ ஆலயத்துல அங்க நடக்கக்கூடிய காரியங்களை அவன் பார்த்திருக்க கூடும். இது மாத்திரமல்ல, அவன் பேரில சீட்டு விழுந்த உடனேயே மற்ற ஆசாரியர்கள், அதாவது தூபம் காட்டின ஆசாரியரிடத்துல சென்று நீங்க என்ன செய்தீங்க, என்ன அங்க அனுபவித்தீங்கன்னு சொல்லி காரியங்களை அவன் கேட்டு இருக்க கூடும். இதெல்லாம் அவன் செய்திருக்க கூடும். மிக ஜாக்கிரதையாக அங்க உள்ளே அவன் சென்றிருப்பான். அது மாத்திரமல்ல, அவங்க சென்ற நோக்கம் என்னவாக இருக்கக்கூடும், ஒரு முக்கியமா 2 நோக்கத்திற்காக 2 காரியத்தை வேண்டுதல்தான் ஆசாரியர்கள் முக்கியமாக செய்வாங்க. என்ன? ஒன்று, ரோம சாம்ராஜ்யத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்படுவதற்காக அவன் அங்கு ஜெபித்திருப்பான். இதுதான் முக்கியமாக அவர்கள் அங்கு ஜெபிக்கக்கூடிய காரியம். 2வது என்ன, தங்கள் தேசத்திற்காக இஸ்ரவேல் ஜனங்களுடைய சொன்ன காரியத்தில் 2வது முக்கியமான காரியம் என்ன, அவர்களை விடுவிக்க மேசியாவினுடைய வருகைக்காக, மேசியா வர வேண்டும், அவர்கள் விடுவிக்க ரட்சகரை வர வேண்டும் என்பதற்காக அவன் அங்க ஜெபிப்பான். அப்ப இந்த 2 முக்கியமான காரியங்களை தான் அவங்க கொண்டு அங்க ஜெபித்திருக்க வேண்டும். அப்ப இங்க என்ன வசனம் என்ன சொல்லுகிறது, திரும்ப வசனத்துல காண்பிக்க விரும்புகிற 11ஆம் வசனத்தை பாருங்க. தூதன் அவனை நோக்கி, சக்கரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சில பேர் இப்படி சொல்றாங்க, என்ன இப்படி யோசிக்கலாம், அப்பனா சக்கரியா அங்க போய் ஆண்டவரே எனக்கு வந்துட்டு குழந்தை இல்ல, அப்பா எனக்கு குழந்தை கொடுங்கன்னு சொல்லி அவன் ஜெபித்திருப்பானோ, அந்த வேண்டுதல தான் வந்துட்டு கேட்கப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறதோ. நான் என்னுடைய யோசனை, நான் இதை வந்து எப்படி நான் பார்க்கிறேன்னா, அப்படிப்பட்ட தனிப்பட்ட காரியத்திற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. காரணம் என்ன, சொன்ன பிரகாரம் அந்த அவனுக்கு ஒரு பெரிய ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு காரியம் கிடைச்சிருக்கிறது. அந்த நேரத்துல சொன்ன தேசத்திற்காக அவன் ஜெபிக்கிறான். என்ன, ஒரு தன்னலமற்ற தேசத்திற்காக, தேசத்தின் ரட்சிப்பிற்காக அவன் ஜெபித்த அந்த ஜெபம், அந்த வேண்டுதல். மியூட் பண்ணுங்க. எல்லாரையும் மியூட்ல போட்டுறீங்களா? क्या हुआ, होता है? क्यों लग रहा था पता है, 1.5 घंटा से लाइन था, ठीक है, तो आपको देखना चाहिए ना कि अभी तक क्यों नहीं खत्म हुआ, क्योंकि मशीन स्पिन नहीं हो रहा था। हम उसी समय में तुमको बोले थे, इस समय 14 मिनट था, गया ना तो पानी था, एक बार गया यारो कविता चुलियाना जॉइन பண்ணிட்டாங்க, म्यूट பண்ணுங்க। नहीं सैंड्रो, एक के दिन में क्यों सभी कपड़ा को देने में कपड़ा ज्यादा नहीं, सुबह से जो दो है कपड़ा कम है, लेकिन 5वां नंबर पे क्यों है? admin can you please mute this other person?
5वां नंबर में तब डाला जाता है कपड़ा ऊपर तक रहता है, टॉवल से मतलब नहीं है। तब 5वां नंबर ना, वो पानी कितना चाहिए, आप लोग टॉवल धोते तो क्या 5 बाल्टी पानी डाल देते हैं? ஓகே. சோ நம்ம இரண்டாவதாக இங்க ஜெபத்தை குறித்து ஒரு காரியத்தை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எந்த காரியத்திற்கு அவன் ஜெபித்திருக்க வேண்டும்? ஏற்கனவே சொன்னேன், அவன் ஒரு இந்த இடத்துல ஒரு தூபம் காட்டக்கூடிய ஒரு ஆசாரியனாக அவன் தேசத்திற்காக, தேசத்தின் ரட்சிப்பிற்காக, மேசியாவுடைய வருகைக்காக, தேவ ஜனங்களுக்காக அவன் அங்க ஜெபித்திருப்பான். அப்படிப்பட்ட ஒரு தன்னலமற்ற ஒரு வேண்டுதல் அங்க கேட்கப்பட்டிருக்கிறது. என்ன கேட்கப்பட்டிருக்கிறது? அவனுடைய அந்த வேண்டுதலினால அவன் தேசத்தினுடைய ரட்சிப்பு மாத்திரம் அங்கமல்ல, அவனுடைய பிள்ளையின் மூலமாக வருகிற மேசியாவினுடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய அந்த காரியமும் அந்த வேண்டுதலினால அங்க நிறைவேறி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப என்ன, அவனுடைய அன்றைக்கு அந்த தேவ ஆலயத்துல அவனுடைய வேண்டுதல் அவனுக்குரிய வேண்டுதலானால் அல்ல, அவனுடைய ஜெபம். இட் வாஸ் நாட் a selfish prayer, it was a selfless prayer. ஒரு தன்னலமற்ற தேசத்திற்கான ஒரு ஜெபம். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்திற்குள் அவனுடைய வேண்டுதலும் அன்றைக்கு ஆண்டவர் அங்க கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கும் பதில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நிறைய நேரம் நம்ம எத்தனை முதன்மைப்படுத்துவோம், எனக்கானவைகளை, நமக்கானவைகளை நம்ம முதன்மைப்படுத்தி, ஆண்டவரே இதை நீங்க எனக்கு கொடுக்கலையே, இதை நீங்க செய்யலையே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா இன்னைக்கு சக்கரை எலிசபெத்தினுடைய வாழ்க்கை நமக்கு எதை நமக்கு காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, தேவனுக்குரியதை நாம் முதன்மைப்படுத்தும் அதனுடைய ஜெபத்திலும் தேவன் நோக்கத்தை நாம் முதன்மைப்படுத்தும் பொழுது, ஜனங்களுடைய ரட்சிப்பை நான் முதன்மைப்படுத்தும் பொழுது, அதற்குள் தேவன் எனக்குரிய காரியத்திற்கும் பதில் அவர் கொடுக்க முடியும். அவர் கொடுத்தாலும் கொடுக்கிறனாலும் நம்மளுடைய ஜெபங்களில நாம் நம்மை மாத்திரம் அல்ல, தேவனுக்குரியவர்களை, ஜனங்களுடைய ரட்சிப்பை நாம் முதன்மைப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. தேவன் அவர்களுக்கு யோவான் என்கக்கூடிய ஒரு குமாரனை கொடுத்தது மாத்திரமல்ல, அதனூட அன்றைக்கு அவன் தேவாலயத்தில் அவன் செய்த அந்த ஜெபமாகிய ஜனங்களுடைய ரட்சிப்பிற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தையும் தேவன் அங்க உண்டு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தன்னலமற்ற தேவ நோக்கத்திற்காக ஜெபிக்கக்கூடிய ஜனங்களுடைய ரட்சிப்பிற்காக ஜெபங்கள் மாறும் பொழுது என்ன நடக்கிறது? நான் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்ல, நான் அநேக ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணமாக மாறி போகிறேன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெபங்கள் அப்படிப்பட்டதாக மாறத்தக்கதாக இருக்கத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில என்னை ரட்சிப்பிற்குள்ள ஒரு என்னோட கூட படித்த என்னுடைய ஒரு மாணவன் நான் ரட்சிப்பில் நடத்தியிருந்தார். அன்றைக்கு அந்த நாட்களில நான் மாத்திரமே என்னோட கூட ஒருத்தரும் ரட்சிப்புக்குள்ள வந்திருந்தார். நாங்கள் 3 பேருமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் நாங்கள் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தோம். உடனே என்ன செய்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த நாளில் ரட்சிக்கப்பட்ட நாட்களில ஒவ்வொரு நாளுமே நாங்கள் 3 பேர்ல ஒருத்தருடைய வீடு கொஞ்சம் பெரிய வீடாக இருந்துச்சு. அது ஒரு அறை உண்டு. அங்கு சென்று நாங்கள் ஸ்கூல் யூனிஃபார்மோடு கூட அவரோட அந்த வீட்டுக்கு போய் தினந்தோறும் மாலையில பாத்தீங்கன்னா நாங்க சைக்கிள்ல போய் 1 மணி நேரம் முழங்காலில் நாங்கள் ஜெபிப்பது வழக்கமா வைத்திருந்தோம். 2 ஆண்டுகள் நாங்கள் சேர்ந்திருந்த நாட்களில, அங்கிருந்த நாட்களில, பள்ளி படித்துக் கொண்டிருந்த நாட்களில ஒவ்வொரு மாலையும் 1 மணி நேரம் வீட்டுல போய் ஜெபிப்போம். எதற்கான ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னா, முக்கியமாக 2 காரியத்திற்காக ஜெபித்து வந்தோம். ஒன்று, ஆண்டவரே எங்களோடு கூட படிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். 2வது, ஆண்டவரே இந்த தேசம் ஆண்டவரை ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு நாள் நாங்க எங்களுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக, குடும்ப காரியங்களுக்காக நாங்க ஜெபித்தது இல்லை. இது யாரும் கற்றுக் கொடுக்கல. ஆனா என்ன, அதுதான் அது எங்களுக்கு நாங்கள் அறியாமல் எங்களுக்கு ஒரு பாரமாக அது மாறி இருந்தது. எதற்காக அந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன், நம்மளுடைய ஜெபத்திலும் இந்த குடும்பம் சக்கரை எலிசபெத்துடைய காரியம் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு அங்க இருக்கிறது. 3வதாக இன்னொரு காரியத்தை காட்ட விரும்புகிறேன். நம்ம வாசிக்கலாம். 3வதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 1ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனத்தை காட்ட விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனுடைய வசனத்தை பாருங்க. அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான்.
நடக்கிறது? நமக்கு நான் சொன்ன பிரகாரமாக அவன் தூவம் காட்டக்கூடிய அந்த காரியத்துல ஆண்டவனை தெரிந்து கொள்கிறாரு. அவனுக்கு மேல சீட்டு விழுகிறது. அப்ப அவன் காலையிலையும் மாலையிலையும் அன்னைக்கு தேவாலயத்துல அந்த காரியத்தை அவன் செய்திருக்கணும். செய்து முடித்து வசனம் என்ன சொல்லுது? அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறிட உடனே தன் வீட்டுக்கு போனான். இதற்கு இடையில என்ன நடந்திருக்கு? என்ன சம்பவம் நடந்திருக்கு? அநேக ஆண்டுகள் இவர்கள் வந்துட்டு அநேக ஆண்டுகள் குழந்தையற்றவர்களாக இருக்கிறாங்க, குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. அன்னைக்கு தேவாலயத்துல தேவ தூதன் தோன்றி உனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு செய்தி அவனுக்கு அன்னைக்கு கிடைக்கிறது. நீ யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலையில நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அநேக ஆண்டுகளாக ஜெபித்த ஒரு ஜெபத்தை தேவன் வந்துட்டு நான் கொடுக்கிறேன்னு உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் அதற்குரிய ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் என்ன நடக்கும்? உடனே அதை வந்துட்டு தான் வீட்டுக்கு போய் சொல்லணும் அப்படிங்கறதுதான் உள்ள இருக்கும் இல்லையா? ஆனா என்ன இங்க வசனம் என்ன சொல்லு? அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். அப்படின்னு என்னது? அவன் இடையில விட்டுட்டு அங்க போகல. ஆண்டவர் அவனை எதற்காக அவனை அழைத்தாரோ அந்த காரியத்தை அவன் முதன்மைப்படுத்தினான். தேவ நோக்கத்தை அவனுக்கு முதன்மைப்படுத்தலாம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட வருகிறேன். ஆகாய் தீர்க்கதரிசி எழுதின புத்தகத்தை நீங்க எடுத்து ஆகாய் தீர்க்கதரிசி ஆகாய் புத்தகத்துடைய 1ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாலாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், என் வீடு பாலாய் கிடக்கிறது, ஆனா நீங்க என்ன செய்றீங்க? நீங்க எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே. அப்படின்னா என்னது? வசனம் ரொம்ப அழகா இருக்கு. என்னது? ஆண்டவருடைய வீடு பாலா கிடக்குது, ஆனா ஜனங்கள் என்ன செய்யறாங்க? தங்களுடைய வீட்டின் காரியத்தை முதன்மைப்படுத்தி அவங்க ஓடி போறாங்க. அதனால என்ன நடக்குதான்? வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இது கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம், நான் அதை ஊதி போடுகிறேன். இதனாலதான் காரணம் நடக்குது. நிறைய நேரங்கள் நடக்கணும் போது எதை முதன்மைப்படுத்தணுமோ அதை முதன்மைப்படுத்த தவறி விடுகிறோம். நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஐயோ இன்னைக்கு வந்துட்டு எஸ்பெஷலி இந்த கொரோனா நாட்கள்ல வந்துட்டு ஜனங்கள் யோசிக்கிறாங்க, ஐயோ நான் ஒழுங்கா நான் வேலை செஞ்சாதானே எனக்கு வந்துட்டு சம்பளம். கண்டிப்பா வேலை செய்யணும், வேலை செய்ய வேணாம் நான் சொல்ல. ஐயோ நான் வந்துட்டு 7 நாள் நான் வேலை செய்யணும். அதாவது என்னது? தேவனுக்கு நேரம் கொடுக்காம, ஆண்டவருடைய காரியங்களுக்கு நேரம் கொடுக்காம, தேவனுடைய நோக்கங்களுக்கு தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய காரியத்தையும் ஒதுக்காம எப்போ பார்த்தாலும் வேலை 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 ஓடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்க ஆகாயத்திற்கு அதான் சொல்லுகிறான். அதை முதன்மைப்படுத்துகிற, ரொம்ப பிரயாசப்படுகிற, எல்லாம் பிரயாசப்பட்டு நீ கொண்டு வர, ஆனா என்ன? எதுவுமே தங்குறது இல்லை, எல்லாமே வீணா போகிறது. காரணம் என்ன? தேவனுடைய நோக்கத்தை, தேவ ராஜ்ய நோக்கத்தை முதன்மைப்படுத்தாதான். ஆனா இங்க என்னது? சக்கரையவனுடைய வாழ்க்கை ஒரு அழகான ஒரு காரியத்தை நம்ம காட்டுகிறது. என்ன? அவன் ஆண்டவர், அவனுக்கு தெரியும், ஆண்டவர் என்னை இந்த காரியத்திற்கு அழைத்திருக்கிறார், என் மேல அது சீட்டு விழுந்திருக்கிறது, எனக்கு இந்த பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார், இதை நான் நிறைவேற்ற வேண்டும். இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியம் அது பாருங்க. அவன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு செய்தி, இத்தனை ஆண்டுகள் அவன் காத்திருக்கிறான், குழந்தை இல்லாம இத்தனை வருஷம் இருக்கிறாங்க, அந்த குழந்தைய நான் கொடுக்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஒரு பெரிய ஒரு செய்தி. நிச்சயமாகவே அவனோட உள்ள வந்து பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்பட்டிருக்கோம். போய் என் மனைவிக்கு முதல்ல சொல்லணுமே நான் ஆசைப்பட்டிருப்பான். ஆனா அதற்கெல்லாம் முன்னாடி எனக்கு தேவன் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு, தேவன் ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி அதை அவன் வாழ்க்கையில முதன்மைப்படுத்துகிறான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவ ராஜ்யத்தை முதன்மைப்படுத்த தேவன் உதவி செய்வாரா? நம்ம எல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், பின்பு இவைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனா என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, முதலாவது தேவனையும் தேவ ராஜ்யத்தையும் தேடுறதை விட்டுட்டு மற்ற பின்னாடி நான் கொடுக்கிறேன்னு சொல்லுகிற காரியத்தையும் நம்ம தேடி ஓடிட்டு இருக்கோம். அப்ப நம்மளுடைய முதன்மை அங்கே தவறி போகிறது. அப்ப எங்க ஆண்டர் அங்க கூட கொடுக்கிறது? ஆண்டவர் சொல்லு, இதை குறிச்சு நீ கவலைப்படாத, நீ என்ன தேடு, என்னுடைய ராஜ்யத்தை நீ தேடு, இதை நீ செய்தினா இது நான் உனக்கு நான் கொடுப்பேன், உன்னோட தேவையை நான் சந்திப்பேன். அதிகமாக அல்ல, மிகுதியாக அல்ல, உனக்கு எவ்வளவு உனக்கு தேவையை நான் கொடுக்க முடியும். ஆனா எப்ப ஆண்டவர் செய்ய முடியும்?
தேவனையும் தேவ ராஜ்யத்தை நான் முதலாவதாக தேடும் பொழுதுதான். இன்னைக்கு நாள்ல உங்களிடத்துல அந்த ஒரு கேள்வி நான் வைக்க விரும்புகிறேன். ஒரு நாளும் ஆண்டவரை நீங்கள் தேடுவதற்கு நேரம் கொடுக்குறீங்களா? இரண்டாவதாக தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை நீங்க ஒரு குடும்பமாக ஈடுபடுகிறீர்களா அப்படின்னு சொன்னா, இந்த நாளில தேவன் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்க தேவன் உதவி செய்வாரா? எல்லாவற்றுக்கும் மேல தேவனை தேட, தேவனுடைய ராஜ்யத்தை தேட தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. அடுத்த ஒரு காரியத்தை நான் காட்ட வருவனோட வாழ்க்கையில பார்க்கலாம். 1ஆம் அதிகாரத்தினுடைய 13 17 வரைக்கும் இருக்க வசனம் வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரத்தில் 13 17 வரைக்கும் வசனங்கள். தூதன் அவனை நோக்கி, சக்கரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சன்னதியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகி கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். தூதன் அவர்களுக்கு பிறக்க போகிற பிள்ளையை குறித்த ஒரு வெளிப்பாட்டை இங்க சக்கரியாவுக்கு தூதன் இங்க கொடுக்கிறான். இது எதற்காக அந்த தூதன் கொடுத்திருப்பான்னு நீங்க யோசிக்கிறீங்க? சக்கரியாவுடைய வெறும் அறிவுக்காகவா? சக்கரியா இதெல்லாம் வந்துட்டு அந்த பிள்ளைனுடைய வாழ்க்கை மூலமாக நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இது வெறும் இன்ஃபர்மேஷன் கிடையாது. இது ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அந்த பேரண்டிங்கான நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரண்டிங் மேனுவல் எடுத்துக்கிறேன். அப்படின்னா என்னது? சக்கரியா எலிசபெத் உங்க மூலமா உங்களுக்கு நான் ஒரு பிள்ளையை கொடுக்குறேன். இந்த பிள்ளை ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு பிள்ளையாக இது இருக்கும். அது அப்படிப்பட்ட பிள்ளை அது எப்ப மாற முடியும்? நீங்க அவனை அப்படி வழிகளில் நீங்க வழி நடத்தி வரும் பொழுதுதான். அதான் வசனம் என்ன சொல்லுகிறது? அங்க அழகான வசனம் இருக்கு பாருங்க. 15 வசனம் பாருங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டிருப்பான். திராட்சரசம் மதுவும் அவன் குடிக்காம இருக்கும்னா அது யார் அதை வந்துட்டு அதை நடத்தணும்? யார் அதை வழி நடத்தணும்? பெற்றோர் வழி நடத்தணும். பெற்றோர் அந்த வழிகளிலே வழி நடத்தலைன்னா அந்த பிள்ளை தேவனுடைய பார்வையில பெரியவனா இருக்க முடியுமா? முடியாது. நிறைய நேரங்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, பிள்ளைகளுடைய வளர்ப்புல எந்த இடத்துல நம்ம வந்துட்டு டிசிப்ளின் பண்ணணுமோ அதை நம்ம டிசிப்ளின் பண்ண நம்ம தவறும் பொழுது, தேவனுடைய வழிகளில் நம்ம அதை நடத்தி வர தவறும் பொழுது, பின்பு அவர்கள் வளர்ந்து வந்து அவங்க வந்துட்டு தவறு செய்யும் பொழுது நம்ம திருத்த முடியாது. அப்ப என்ன, ஏற்கனவே பார்த்துட்டோம், சக்கரியா எலிசபெத்தும் அவங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்காட்டாக இருந்தார்கள். தேவன் எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள். அது உண்மைதான். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வழிகளில பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்க வேண்டியதும் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே நமக்கு தெரியும், ஈசாக்கினுடைய குடும்பத்துல ஒரு பிரச்சனை அங்க என்னது? ஏசா என்னதான் அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கிறான். ஆனா யாக்கோபனுடைய ஏசாவுடைய காரியம் ஒரு பக்கமாக இருக்கிறது, யாக்கோபனுடைய காரியம் ஒரு பக்கமாக இருக்கிறது. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரண்ட்ஸும், ராஹேலும் சரி ஈசாக்கும் சரி, சரியான விதத்துல அங்க ஒரு வளர்க்க தவறின காரியத்தை அங்க குடும்பத்துல அங்க பார்க்க முடியாது இல்லையா? யாக்கோப் வந்து ஒரு தவறை செய்கிறான், தவறை செய்ய போகிறான். அதற்கு யார் உடந்தை? அம்மா தான் அதுக்கு உடந்தை. அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? எப்பா நீ அண்ணன் வந்துட்டு அந்த ஆசீர்வாதத்தை பிறகு நீ பெற்றுக்கொள்ளணும். தவறான ஒரு காரியத்தை யார் கற்றுக் கொடுக்கிறா? தன் பிள்ளைக்கு அம்மா தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப தவறான வழிகளை நடத்தி அதனுடைய முடிவு தவறாக முடியும் பொழுது அழுது புலம்புனா பிரயோஜனம் இல்லை. ஏன்? அங்க வந்துட்டு சரியான காரியத்தை கற்றுக் கொடுக்க பெற்றோர் அங்க தவறான ஒரு காரியத்தை அங்க பார்க்க முடியும். அப்ப ஆனா இங்கே பாருங்க, ஆண்டவர் அழகா சொல்லுகிறார், கற்றுக் கொடுக்கிறார், ஒரு வெளிப்பாட்டு ஆண்டவர் கொடுக்கிறார். அது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொரு காரியத்தை நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, அதே 1ஆம் அதிகாரத்தினுடைய 64ஆம் வசனத்தை பாருங்க. 1ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை அப்புறமா நம்ம பார்க்கலாம். இதனோட இன்னொரு காரியத்தை சேர்த்து சொல்லிட்டு கடைசியா ஒரு காரியத்தை கடந்து போக விரும்புகிறேன். சக்கரியாவும் எலிசபெத்தோட வாழ்க்கை, அவர்களுடைய குடும்ப பின்னணியை பாருங்க. ஆசாரிய பின்னணியிலிருந்து அவங்க வருகிறாங்க, அப்படிதானே? இப்ப யோவான் ஸ்நானகன் ஆசாரியனாக அவனை வந்துட்டு அங்க வரல.
ஒரு தீர்க்கதரிசியாக அங்க வருகிறான். தீர்க்கதரிசியாக அங்க ஆண்டவருடைய வேலையை செய்கிறான். அவன் வனாந்தரத்துல இருந்து தேவனுடைய சத்தமாக தேவ ஜனங்களை ஆயத்தப்படுத்துறவனாக அங்க இருக்கிறான். நான் அது குறித்து ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். என்னது, ஆசாரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய சக்கரியாவும் எலிசபெத்தும் என்ன யோசிச்சிருக்கணும், என் பிள்ளை எங்களை போல சக்கரியாவை போல அவனும் ஒரு ஆசாரியனா தானே வரணும், அவனும் வந்துட்டு ஒரு இந்த லேவி கோத்திரத்துல வருகிறான், ஆசாரியனாக தானே வர வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவரிடத்துல இருக்கலாம். எதிர்பார்ப்பு மாத்திரமல்ல, அந்த முரண்மை அதுதான், அவருடைய அந்த குடும்ப முரண்மை, அந்த காரியமே அதுதான். ஆனா என்ன, அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை. அவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில தேவ நோக்கம் எதுவோ அதற்கு அவர்கள் முதன்மை கொடுத்தார்கள். அநேக நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா பெற்றோர் வந்துட்டு நம்மளுடைய ஆசையை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து நிறைவேற்ற விரும்பலாம். ரெண்டாவது இல்லை அப்படின்னு சொன்னா, எது வந்துட்டு சிறந்ததோ, உலகத்தினுடைய பார்வையில் எது சிறந்ததோ அதை நம்ம பிள்ளையோட வாழ்க்கையில நம்ம செய்யணும்னு நினைக்கலாம். ஆனா சக்கரை எலிசபெத்துடைய காரியங்கள் அப்படி இல்லை. அவங்களுடைய பின்னணியின் காரியமாக, அவருடைய குடும்ப பின்னணி, குடும்ப காரியங்களுடைய காரியத்தெல்லாம் பார்த்தா ஆசாரியனாக தான் அவருடைய பிள்ளையாக யோவான் ஸ்நானன் வந்திருக்க வேண்டும். ஆசாரியனாக வரல, அவன் தீர்க்கதரிசியாக அங்க உருவாகி அங்க வருகிறான். ரெண்டாவது, அவர்கள் நம்முடைய வழியில தான் நீ வரணும்னு சொல்லி அந்த காரியத்திற்குள்ள அவனை திணிக்கல, தேவ நோக்கத்திற்கு தன்னோட பிள்ளைய முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவருடைய நோக்கத்திற்கு நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. நிறைய நம்ம வந்து ஜெபிக்கலாம். என்ன ஜெபிக்கலாம்? ஆண்டவரே, என் தேசம் வந்து ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து ஜெபிக்கலாம். ஆனா ஜனங்கள் ரட்சிக்கப்பட, தேசம் ரட்சிக்கப்பட, சுவிசேஷ பணி செய்வதற்கு நம்மளுடைய பிள்ளைகளை அதற்கு நாம வளர்த்தெடுக்க, அதற்கு நாம் ஒப்பு கொடுக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அதுல நம்ம ஈடுபட ஆயத்தமா இருக்கிறோம். அப்போ ஒரு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இங்க அடங்கி இருக்கிறது. காரியத்தை நம்ம பார்க்கணும். நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு நோக்கம் இங்க இருக்கிறது. நம்ம பிள்ளைகளை குறித்து நிறைய கனவுகள், நிறைய ஆசைகள், யோசனைகள் இருக்கலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேல அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் மாத்திரம் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. நம்மளுடைய ஆசைகள் அல்ல, தேவ நோக்கம் நிறைவேற வேண்டும். அதற்கு முதன்மை கொடுக்க வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை காட்ட விரும்புகிறேன். அவருடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை நான் காட்ட விரும்புகிறேன். 57ஆம் வசனத்திலிருந்து 66ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, 57 66ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு சின்ன அங்க வந்து ஒரு சின்ன ஒரு காரியம், ஒரு பிரச்சனை நடக்கிறது. சின்னதுல பெரிய பிரச்சனையா கூட சொல்லலாம். என்னது, அவனுக்கு பேரிடுகிற ஒரு காரியம். நான் வசனத்தை வாசிக்கிறேன். 57ஆம் வசனத்திலிருந்து, எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றார். அவரிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவருடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவருடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சக்கரியா என்று பெயரிட போனார்கள். அப்பொழுது அதன் தாய், அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றால், அதற்கு அவர்கள், உறவின் முறையால் இந்த பேர் உள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பெயரிட மனதா இருக்கிற என்று சைகையினால் கேட்டார்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். அல்லேலூயா. என்ன நடக்கிறது? பிள்ளைக்கு பெயரிடக்கூடிய ஒரு காரியம் இங்க வரும் பொழுது அவனுடைய பந்து ஜனங்கள், அவனுடைய உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒரு பெயரை இங்க வந்துட்டு கொடுக்க விரும்புகிறாங்க. சக்கரியா என்கிற ஒரு அவனுடைய தகப்பன் பெயர் தான், அவனுடைய முறைமையின்படி கொடுக்க விரும்புகிறாங்க. ஆனா என்ன, இங்க தாய் அங்க எலிசபெத் வந்து சொல்லுகிறாள், என்ன சொல்லி, இல்ல, அவனுடைய பெயர் வந்து யோவானாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இது எப்படி தெரிந்திருக்க கூடும்? ஒரு காரியம் என்ன, நிச்சயமாக வந்துட்டு அங்க வாய் பேசக்கூடாதவனாக சக்கரியா போயிருந்தாலும் அவன் ஏதோ சைகையினாலேயோ எழுதியோ தன் மனைவிக்கு அந்த காரியத்தை சொல்லியிருக்க கூடும். தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த வெளிப்பாட்டையும் காரியத்தை சொல்லி இருந்ததுனாலதான் அந்த பெயர் வந்துட்டு அங்க தெரிகிறது. இங்க என்ன ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 2 காரியத்தை காட்ட விரும்புகிறேன். பிரச்சனைகள் வரும் பொழுது, இங்க வந்துட்டு ஒரு பிரச்சனை ஒரு குடும்பத்துல வருதுன்னா அதை எப்படி நாம் அதை அணுகுகிறோம் என்கிற ஒரு நல்ல ஒரு காரியத்தை இங்க நம்ம கற்றுக்கொள்ள முடியும். என்னது, ஒன்று, இங்கே அநேகர் உறவினர்கள், பந்து ஜனங்கள் அவங்களுடைய காரியத்துல சந்தோஷப்படுகிறவர்கள் தான். எல்லாரும் வந்து சில காரியங்களை சொல்றாங்க, எப்ப இப்படி செய், நீ இதை இப்படி செய், இப்படி செய் நல்லா இருக்கும், அப்படி செய் நல்லா இருக்கும். நிச்சயமா நம்ம குடும்பத்தினுடைய
நன்மைக்காக நம்மளுடைய உறவினர்கள், பந்து ஜனங்கள், நம்மளுக்கு தெரிந்தவர்கள் நன்மையானவையில சொல்லக்கூடும், நம்மளுடைய சந்தோஷத்துல பங்கெடுக்கிறவர்கள் தான். ஆனா இது எல்லாமே ஒரு கணவன் மனைவியினுடைய காரியத்திற்கு மேல இருக்கக்கூடாது. அப்படின்னு என்ன, இங்கே எலிசபெத்துக்கும் சக்கரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் உள்ள இருக்கிற அந்த அனோனியத்தை அழகா நம்ம பார்க்க முடியும். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபெலோஷிப்பை அழகா நீங்க பார்க்க முடிகிறது. என்னது, அநேக காரியங்களை சொன்னாலும் அந்த முடிவு யார் எடுக்கிறா? கணவன் மனைவியாக அவங்க சேர்ந்து எடுக்கிறாங்க. இங்க மனைவி எப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறா? ஏற்கனவே கணவனுக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாட்டிற்கு அவள் கீழ்ப்படுகிறான். ஆண்டவர் கொடுத்த பெயர், ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த பெயர். இல்ல, ரெண்டு காரியம் என்னது, ஒன்று, நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைகள் எங்க இருந்து வருகிறது அப்படின்னு சொன்னா, தங்களுடைய காரியங்களில வெளியே இருக்கக்கூடிய தங்களுடைய பெற்றோரா இருக்கலாம், மற்ற உறவினர்களா இருக்கலாம், அவர்கள தேவையில்லாம அவர்களை ஈடுபடுத்துவது. நிச்சயமாக நம்ம அவருடைய ஒத்தாசை நமக்கு தேவை, ஜபங்கள் தேவை, அவரோட பங்களிப்பு நமக்கு தேவை. ஆனா அது எல்லாருக்குமே ஒரு லிமிட் இருக்கிறது. எல்லாவற்றையும் நான் கொண்டு போய் பெற்றோரிடத்திலயோ உறவினரிடத்திலயோ மற்ற இடத்துல சொல்லிட்டு இருக்க கூடாது. சொல்லி எல்லாரையும் கொண்டு வந்து அந்த பிரச்சனைகளை நம்ம வந்து ஈடுபடுத்தக்கூடாது. அதே போல நாமும் மற்ற ஒரு குடும்பமா இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் எந்த அளவுக்கு நான் அந்த குடும்பத்தை நான் ஈடுபடணும், இன்வால்வ் பண்ணணும் என்கிற அந்த வரையறுவை நான் அறிந்திருக்க வேண்டும். அது அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடக்கூடாது. அங்க அது ஒரு தீர்வை தான் கொண்டு வர வேண்டும். அவர்கள் தீர்மானம் எடுப்பதற்கு காரியங்களை சொல்லிவிட்டு விடலாம். அப்பதான் ஒரு நீதிமானாக தேவனுடைய பிள்ளையாக நான் செயல்படுகிறேன். அப்ப ரெண்டு காரியத்தை இங்க பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு அழகான ஒரு காரியம் இங்க இருக்கிறது. என்னது, 64ஆம் வசனத்தை பாருங்க. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவருடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை வரும்போது என்னன்னா, கணவன் மனைவியுடைய வாயை அடைக்க பார்ப்போம், இல்ல மனைவி கணவனுடைய வாயை அடைக்க பார்ப்பா. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க அவனோட வாய் திறந்தது. அதனால யோசிப்போம், நீங்க பேசாதீங்க, நீங்க வாயை மூடிட்டு இருங்க, இப்படிதான் நம்ம சொல்லி பழக்கம் இல்லையா? ஆனா இங்க அப்படி இல்லை. இவர்கள் அந்த பிரச்சனைய தேவனுடைய நோக்கத்தின் அடிப்படையில ஒரு அருமையாக அவங்க அதை ஹேண்டில் பண்றதுனால, டீல் பண்றதுனால ஒருத்தர் வாயை அடைக்கல, அவரோட நாவுகள் திறக்கப்பட்டது, வாய் திறக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். அங்க ஒரு ஸ்தோத்திரம் உண்டாகிறது. அங்க ஒரு தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. அல்லேலூயா. அப்ப இது மாத்திரமல்ல, இந்த பிரச்சனைகளுடைய இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் காட்ட விரும்புகிறேன். என்னது, அந்த யோவான் என்கிற அந்த பெயர் இது கணவனுக்கோ மனைவிக்கோ உள்ள காரியம் அல்ல, தேவன் அங்க ஏற்கனவே வெளிப்படுத்தி கொடுத்த ஒரு காரியம். அப்ப பிரச்சனைகளில நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நோக்கி பார்த்து தேவ சித்தத்திற்கு, தேவ நோக்கத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த காரியத்தை ஆண்டவர் சுமூகமாக அதை தீர்வு செய்து அது ஒரு ஸ்தோத்திரமாக முடிவதற்கு தேவன் அங்கு வழிவகுக்க கூடும். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நான் ஜனங்களை நான் பிரியப்படுத்தல்ல, நான் தேவனை பிரியப்படுத்த நான் விரும்புகிறேன். I'm not here to please men, but I'm here to please God. எல்லாருமே நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தணும். நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலும் தேவனை பிரியப்படுத்தணுங்கிற அந்த நோக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னா, பிரச்சனைகளுக்கு தீர்வை தேவனுடைய நோக்கத்தின்படி, தேவனுடைய வழிநடத்தின்படி நம்ம நிச்சயமாகவே தீர்வு காண முடியும். நம்ம நாளில சக்கரை எலிசபெத்துடைய குடும்ப வாழ்க்கையில இருந்து அநேக காரியங்கள் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியங்களை நான் மீண்டுமாக அந்த காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, அவருடைய வாழ்க்கை, சக்கரை எலிசபெத்துடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ஒரு பியூரிட்டிக்கு, தேவனுடைய ஒரு பரிசுத்தத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அவர்கள் தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக, குற்றமற்றவர்களாக அவங்க வாழ்ந்து, அவர் மற்றவருக்கும் அடுத்த சன்னதிக்கும் தங்களுடைய பிள்ளைக்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்க. அழகா ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம். இருவருமே அந்த காரியத்துல சரியாக இருந்தாங்க. அப்ப நாளில ஆண்ட வசனத்தை நம்ம தியானிக்க, நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் கணவனும் மனைவியுமாக இருவருமாக தேவனுடைய பார்வை, தேவனை தேடுகிறவர்களாக, தேவனுடைய பார்வையில நீதி உள்ளவர்களாக, குற்றமற்றவர்களாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒரு எடுத்துக்காட்டாக வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவதாக, பிரேயரை குறித்து பார்த்தோம், ஜெபத்தை குறித்து பார்த்தோம். அங்க அவருடைய ஜெபம் ஒரு தன்னலமற்ற ஒரு ஜெபமாக இருந்தபடினால ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த ஜெபத்தின் மூலமாக ஜனங்களுடைய ரட்சிப்பிற்கு ஒரு காரியத்தை தேவன் செய்து, அது மாத்திரமல்ல
அவர்களுடைய சொந்த வேண்டுதலையும் அதுல ஆண்டவர் அவர்களுக்கு பதில் அதை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய ஜெபங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம தேவ ராஜ்யத்திற்காக, ஜனங்களுடைய ரட்சிப்பிற்காக நம்முடைய ஜெபங்கள் மாறத்தக்கதாக, ஒரு தன்னலமற்ற ஒரு ஜெபத்தை நம்ம செய்யத்தக்கதாக தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு கொடுப்பாராக. மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்த்தோம், பிள்ளை வளர்ப்பை குறித்து, பேரண்டிங் குறித்து நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம். பிள்ளை வளர்ப்பின் காரியத்துல தேவன் அவர்களுக்கு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அந்த வெளிப்பாட்டை கொடுத்து அந்த வெளிப்பாட்டின்படி பிள்ளையை வளர்க்கிறாங்க. அப்படி வளர்க்கறது மாத்திரமல்ல, அவங்க வாழ்க்கையில அதை அவர்கள் கடைபிடிக்கிறாங்க. பரிசுத்தாவியானவரால் அவன் நிரப்பப்பட்டிருப்பான் அப்படின்னு சொன்னா தாயும் சரி தகப்பனும் சரி பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்கிறார்கள், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அவன் தீர்க்கதரிசியாக வருவான்னு சொன்னா அதுக்கு முன்னாடியே சக்கரியா மூலமாக அவன் ஒரு தீர்க்கதரிசன காரியத்தை அங்க சொல்லுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப என்ன, பேரண்டிங்ல நம்ம அப்படிப்பட்ட காரியத்துல வளர்க்க, அது மாத்திரமல்ல முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். என்னது, அவர்களுடைய ஆசையோ அவர்களுடைய குடும்ப பின்னணியின் காரியத்தையோ அவர்கள் அங்க வந்துட்டு அந்த பிள்ளையோட வாழ்க்கையில அவங்க அந்த காரியத்தை திணிக்காம தேவன் நோக்கம் நிறைவேற அங்க ஒப்பு கொடுக்குறாங்க. ஆசாரிய பின்னணியில இருந்து அவர்கள் வந்திருந்தாலும், தன் பிள்ளை ஆசாரியனாக வரணுங்கிற ஒருவேளை ஆசை இருந்திருந்தாலும், அவன் தேவனுடைய நோக்கம் அதுவல்ல. அவன் ஒரு தீர்க்கதரிசியாக மேசியாவுக்கு வழி ஆயத்தப்படுத்தக்கூடியவன் என்கிற காரியத்தை அறிந்தவர்களாக அவன் அங்க வந்துட்டு அவங்க உருவாக்கியம் கொண்டு வராங்க. அடுத்த இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போம். அவருடைய வாழ்க்கையுடைய நோக்கம் எதுவாக இருந்தது, பர்பஸ், அவர் நோக்கம் எதுவாக இருந்தது, தேவனுடைய காரியம், தேவ ராஜ்யம், தேவனுடைய வேலை அவருக்கு நோக்கமா இருந்தது. அதனாலதான் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு செய்தி சக்கரையாவுக்கு வந்திருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த அந்த வேலையை பொறுப்பை விட்டுட்டு அவங்க ஓடல. அவன் வந்துட்டு என்ன செய்கிறான், அவன் வேலையை முடித்துட்டு தான் அந்த செய்தியை, தூதன் சொன்ன அந்த காரியத்தை தன் மனைவிக்கு சொல்ல அங்க போகிறான். அப்ப தேவனுடைய வேலையை, தேவனுடைய காரியத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய, தேவன் நோக்கத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் தேவன் நமக்கு கொடுப்பாராங்க. டு prioritize God's purpose. கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்தோம், பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ் வரும் பொழுது அங்கேயும் தேவன் அங்க ஈடுபடுத்தி அங்கேயும் தேவ சுத்தத்திற்கு, தேவ நோக்கத்திற்கு ஒப்பு கொடுக்க, அங்க தேவையில்லாத ஜனங்களுடைய ஈடுபாட்டை அங்க வந்துட்டு விடாம, இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அவர்களுடைய விருப்பத்தையும் அங்க உள்ள தள்ளாம தேவனுடைய வசனத்தினுடைய வெளிப்பாடு என்ன, தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறதுக்கு அவங்க காரியத்துக்கு விட்டு கொடுத்ததுனாலதான் அங்க பிரச்சனைகளும் ஆண்டவர் தீர்வு செய்து அது ஆசீர்வாதமாக மாற்றமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றினார். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்ல முடிக்க விரும்புகிறேன். இத்தனை காலம் அங்க பார்த்தோம், பியூரிட்டி என்கிற காரியத்தை பார்த்தோம், பிரேயர் என்கிற காரியத்தை பார்த்தோம், பேரண்டிங் என்கிற காரியத்தை பார்த்தோம், பர்பஸ் என்கிற காரியத்தை பார்த்தோம், ப்ராப்ளம்ஸ் என்கிற 5 காரியங்களிலுமே அவர்கள் எவைகளை முதன்மைப்படுத்தினார்கள், முன்னுரிமை எதிர் கொடுத்தார்கள் என்ற காரியத்தை பார்த்தோம். தேவன் நம்ம இடத்துல நம்மளோட பேசுறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல முடிக்க விரும்புகிறேன். என்ன நடக்கிறது, யோவான் ஸ்நானகன் அவன் பெரியவனாகி வனாந்தரத்துல அங்க போயிருக்கிறான். அவன் என்ன உடுத்தி இருக்கான்னு உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? ஒட்டக மயிர்னால ஒரு உடையை உடுத்தி அப்படிப்பட்ட வனாந்தரத்துல இருக்கிறான். ஆசாரியனாகிய சக்கரியா இது எப்படி பார்த்திருப்பான், யோசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டினுடைய காரியத்துல ஒரு ஆசாரியனுக்கு என்று சொல்லி ஒரு விசேஷித்த உடை அலங்காரம் உண்டு, அப்படித்தானே? மோசையினுடைய பிரமாணத்தின்படி அப்படிப்பட்ட உடைய அவன் அணிந்திருக்கக்கூடியவன் தான் சக்கரியா. ஆனா அவனுடைய பிள்ளை அப்படிப்பட்ட ஒரு உடைய அவன் அணியல. எல்லாம யோசிக்கலாம், என்னது என் பிள்ளை இப்படிப்பட்ட ட்ரெஸ் பண்ணணும், இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸ்ல அவன் வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம், அப்படித்தானே? நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆனா அதுவல்ல, தேவனுடைய வருகைக்கு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கை ஆயத்தப்படுத்த வேண்டும், அது முக்கியம். அதற்கு ஒருவேளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையா இருக்கலாம், சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும், சில சுக போகங்களை விட வேண்டியிருக்கும். அதற்கு நீங்க ஆயத்தமா? அல்லேலூயா. அப்ப அங்க வந்துட்டு சக்கரியா, ஐயோ என்ன போல என் பிள்ளை வந்துட்டு ஒரு ஆசாரிய உடைய உடுத்தாம இப்படி அவன் வந்துட்டு ஒரு ஒட்டகத்து மயிருடைய காரியத்தை அவன் போட்டிருக்கிறானேன்னு சொல்லி அந்த சக்கரையை வந்திருக்க மாட்டான். அவன் சந்தோஷப்பட்டிருப்பான். என்ன சந்தோஷப்படுறான்? வசத்துல என்ன வாசித்தோம், அவர்கள் உங்களுக்கு தூதன் சந்தோஷத்தை கொண்டு வரும், உங்களுக்கு மாத்திரமல்ல அநேக ஜனங்களுக்கு சந்தோஷப்படுத்தி கொண்டு வருவதற்கு ஒரு காரணமா அமைவான். அப்ப அவருடைய சந்தோஷம் எதுல இருந்துச்சு, அவனுடைய மகனாகிய யோவான் அவன் போடுகிற உடையில அல்ல,
அவன் சாப்பிடுகிற சாப்பாட்டுல அல்ல, அவன் வாழ்கிற இடத்தை குறித்தல்ல, அவன் மூலமா இயேசு கிறிஸ்துவின் மெஸ்ஸியாவுடைய வருகைக்கு ஜனங்கள் ஆயத்தப்படுகிறார்களே, அது சக்கரை எலிசபெத்திற்கு சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இலங்கை தேசத்திற்கு நான் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, விசேஷமா பட்டிக்கோலா என்று சொல்லக்கூடிய மட்டக்களப்புன்னு சொல்வார்கள், அந்த இடத்துக்கு போகும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு மிஸ்டரியை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அந்த இடத்திற்கு போகும் பொழுது அவர் இறங்கி அந்த துறைமுகத்தை நான் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்பொழுது பொத்துவில் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு இலங்கை தேசத்துல கொண்டு போனாங்க ஊழியம் செய்வதற்காக. அந்த பொத்துவில் என்பது மட்டக்களப்பிலிருந்து கிட்டத்தட்ட 128 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. நான் அந்த பொத்துவேலுக்கு நான் போகும் பொழுது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 128 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் அந்த மிஷனரி நடந்தே அந்த சுவிசேஷத்தை அங்க வந்துட்டு அறிவித்திருந்தாராம். அப்படி அது எந்த நிலையில் அவர் செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வியாதிப்பட்டு இருந்த நாட்களிலேயும் 128 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்து போய் ஊழியம் செய்தார். அந்த மிஷனரி யார் என்று சொன்னீங்கன்னா, வில்லியம் ஆல்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி. அவர் இலங்கை தேசத்துல பணி செய்த காலங்கள் என்று சொன்ன 1 வருடம் கூட அல்ல, 9 மாதத்திற்குள்ளாக அவருடைய மரணம் நேரிட்டது. வியாதியோடு தான் அவங்க வந்து சேர்ந்தார். அவர் அந்த இலங்கை தேசத்திற்காக அவர் நோக்கி அவர் கப்பல் பிரயாணப்பட்டு வரும்பொழுதே வழியில பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி வியாதியில இறந்து போனாங்க. வழி நடத்தி வருகிற மாலுமி தலைவன் வந்துட்டு வியாதியில மரித்து போனார். தன்னந்தனியாக இலங்கை தேசத்திற்கு வர வேண்டி இருந்துச்சு. வியாதியோடு கூட இருந்தவரை கொழும்புவில தங்க சொல்லி கேட்டார்கள். ஆனாலும் அவங்க நான் தங்க மாட்டேன்னு சொல்லி தமிழ் மொழி பேசக்கூடிய ஜனங்கள் மத்தியில ஊழியம் செய்வதற்கு அர்ப்பணித்தபடினால உடனடியாக கடந்து போனார். வியாதியோடு வேலை செய்தார். அவர் கொஞ்ச நாட்கள் அங்க ஊழியம் செய்தாலும் ஒரு சபையும் அநேக கல்வி பள்ளிக்கூடங்களும் நிறுவி அங்க மரித்து போனார். நான் மட்டக்களப்புக்கும் பொத்துவிலுக்கும் போயிருக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட வைராக்கியமாக தேவனுக்கு எப்படி பணி செய்யக்கூடும் என்று சொல்லி யோசித்து பார்த்தேன். அப்போதான் அவருடைய வாழ்க்கையை நான் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் தெரிந்து கொண்டேன். என்ன தெரிந்து கொண்டேன் சொன்னா, அவர் 7 வயது நிரம்பி இருக்கும் பொழுது முழு வேதாகமத்தையும் அவர் படித்திருந்தாராம். 7 வயது நிரம்பி இருக்கும் பொழுதே முழு வேதாகமத்தையும் படித்திருந்தாராம். அப்பனா இதற்கு காரணம் யாரா இருக்கக்கூடும்? அவருடைய பெற்றோராக இருக்கக்கூடும் இல்லையா? அப்பனா என்னது, அவருடைய பெற்றோர் சிறு வயதிலேயே தேவனை தேட அந்த பிள்ளையை வளர்த்ததுனாலதான் அவன் வாலிபனாகி பல இழப்புகளை தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்த பொழுதும், வியாதியினோட வாழ்க்கையில வந்திருந்த பொழுதும் தேவனுக்காக வைராக்கியமாக ஓடி பல ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் தேவனுக்கு ஒரு சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு சக்கரை எலிசபெத்துடைய வாழ்க்கையும் நமக்கு அதுதான் காட்டுகிறது. என்ன காட்டுகிறது? நான் தேவ ராஜ்யத்தை முதன்மைப்படுத்த என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய பிரச்சனைகளில, என்னுடைய ஜெபங்களில, பரிசுத்தத்துல, என்னுடைய பிள்ளை வளர்ப்பில் எல்லாவற்றிலும் தேவனையும் தேவ ராஜ்யத்தை முதன்மைப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாரா? நம்ம ஜெபிக்கலாமா? கேட்ட வசனத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் எந்தெந்த பகுதிகளெல்லாம் நம்ம நாளில் அந்த வசனத்தோடு நம்மளோட பேசி இருக்கிறாரோ, அவைகள் தேவன் நம்ம இடத்துல எந்த காரியத்தை எதிர்பார்க்கிறாரோ அதே நம்முடைய வாழ்க்கையில செய்யத்தக்கதாக தீர்மானங்களை எடுத்து அவைகளை நிலைத்திருக்கத்தக்கதாக ஒரு பலனை தேவன் கொடுக்கத்தக்கதாக, கிருபை தேவன் கொடுக்கத்தக்கதாக இருக்கிற இடங்கள் நம்ம ஜெபிக்கலாம். கணவன் மனைவியாக நீங்க ஒரு வேலை அந்த இடத்துல கலந்திருப்பீங்கன்னு சொன்னா, கணவன் மனைவியோட உங்களுக்கு கரங்களை பிடித்துக்கொண்டு கரங்களை பிடித்துக்கொண்டு பிள்ளைகளும் இருப்பாங்கன்னு சொன்னா அவர்களையும் இணைத்து நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நல்ல ஆண்டவரே, அப்பானவர்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தகப்பனே, நாளும் சுவாமி ஆண்டவரே சக்கரையா எலிசபெத்தினுடைய வாழ்க்கையின் மூலமாய் ஆண்டவரே அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்ள கத்தனை கொடுத்து அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஜனங்கள் ரட்சிக்கப்பட, தேசம் சந்திக்கப்பட, ஆண்டவரே உலகெங்கும் உங்களுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட, உங்களுடைய வருகைக்கு ஜனங்கள் ஆயத்தப்பட வேண்டியது ஆண்டவரே உங்களுடைய நோக்கமாய் இருக்கிறது சுவாமி. ஆமாண்டவரே, அந்த நோக்கத்திற்கு தங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்த ஒரு நல்ல குடும்பத்தை எங்களுக்கு இன்னைக்கு காட்டி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரே பரிசுத்தத்திற்கு, தேவ பயத்திற்கு நாங்கள் முதன்மை ஆண்டவரை கொடுக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே வெறும் ஆண்டவரே எங்களுக்காக மாத்திரம் அல்லாம ஆண்டவரே ஜனங்களுடைய ரட்சிப்பிற்காய், தேசம் சுவிசேஷத்தினால சந்திக்கப்பட ஆண்டவரே எங்கள் ஜெபங்கள் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே.
இந்த பிள்ளைகளை வளர்க்கிற காரியத்திலும் அவங்க வாழ்க்கையில கர்த்தாவே ஆண்டவரே இப்படி நோக்கத்தை ஆண்டவரே நோக்கத்திற்கு நேராய் அவர்களை வளர்த்தெடுக்க உதவி செய்வீராக. கர்த்தாவே எங்களுடைய நோக்கத்தை அல்ல, எங்களுடைய விருப்பத்தை அல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஆசை அல்ல ஆண்டவரே, அவர்களுடைய ஆண்டவரே அவர்களுடைய மேன்மை அல்ல ஆண்டவரே. அப்பா அவர்கள் மூலமா இந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமே. கர்த்தாவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் பேசின காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவரே நாங்கள் அப்பா நாங்கள் ஒரு கணவன் மனைவியாக இணைந்து ஆண்டவரே காரியங்களை ஒரு சுமூகமாய் முடிக்க உண்மை தேட உம்முடைய வெளிப்பாட்டோடு கூட குடும்பத்தை நடத்த கர்த்தர் உதவி செய்யும். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பேசின எல்லா வசனங்களுக்காக உங்களுடைய சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றும் கரங்கள் ஒப்பு எடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய நாமம் உங்கள் குடும்பங்கள் மூலமாய் மகிமை அடையும். தேவ ராஜ்யத்தின் நோக்கம் நிறைவேற்று சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் நாங்கள் ஒருவேளை உங்களுடைய காரியங்களில் முழுவதுமாய் ஈடுபடாமல் இருந்திருப்போம் என்று சொன்னார். ஆண்டவரே இனிமேல் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே முழுவதுமாய் ஈடுபடத்தக்கதாக எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வசனத்திற்குரிய ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் தருகிறார். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.